Good morning, students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 2.7 GP படிக்க போகிறோம். GP அப்படின்றது geometric progression, பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, which of the following sequences are in GP அப்படின்னு கேட்டிருக்கு. கீழ்கரு பின் வருவனவற்றில் எவை GP அப்படின்னு கேட்டிருக்கு, பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருக்கு. Exercise 2.7. Okay, good. Exercise 2.7. First question 1 given. What is given? Sequence கொடுத்திருக்கு 3, 9, 27, 81 up to அப்படின்னு கொடுத்திருக்கு. நீ GP அப்படின்னா காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் அப்படின்னு வருதான்னு பார்க்கணும். GP அப்படின்னா காமன் ரேஷியோ R1 ஈக்குவல் டு R2 அப்படின்றது ரேஷியோ ஈக்குவலாக வருதா அப்படின்னு ரெண்டு இதுக்கும் பார்க்கலாம், 3 டேமுக்கும் பார்க்கலாம். R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். ஓகேயா? ஏன்னா சில டீச்சர்ஸ் 3 வரைக்கும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ 3 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்க. ஏபி அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும். D1 ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு D3 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஏபி. ஓகேயா? இது என்னது? ஜிபி. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கக்கூடியது இந்த சம்மு. ஜிபிக்கு உள்ள சம் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்குத்தொடர் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். அப்போ ஏ அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் 3, ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் உறுப்பு அப்படின்றது 3, ஆர் அப்படின்றது காமன் ரேஷியோ R1ன்னு எடுத்துக்கிறோம். T2/T1 இப்படி எழுதணும். 9/3 டிவைடட் பை அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 3. நெக்ஸ்ட் R2ன்னு எழுதுறேன். T3/T2 நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதுக்கு, சாரி நெக்ஸ்ட் ரேஷியோ 27/9 அடிச்சா 9 3s are 27. நெக்ஸ்ட் R3 T4/T3. ஓகே, குட். 81/27. 27 3s are 81. அப்போ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3. therefore the given sequence அப்படின்றது GP அப்படின்னு சொல்லணும். therefore சொல்லிட்டு therefore the given sequence is GP அப்படின்னு எழுதணும். ஓகே, குட். பார்த்துக்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம். அப்படியே நம்ம ஒரே வீடியோவை ரெடி பண்ணுவோம். ஓகே, பார்த்துக்க பொறுமையா. செகண்ட் சம், ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ரோமன் லெட்டர் 4 4 4 4 4 4 4 up to இது ஜிபியா அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, அப்போ அதே மாதிரி நான் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறேன். R1 T2/T1. அப்போ 44/4. 1 4s are 4, 11 4s are 44, 11. நெக்ஸ்ட் தம்பி R2 T3/T2 444/4 அப்படின்னு அர்த்தம். 444 என்னது? 444ன்னு அர்த்தம். இப்போ 4 ஆல் அடிச்சோம்னா 1 4s are 4, 1 1 1. 111/11 111/11 வருது. 121/11 தான் அடிக்க முடியும். 121/11 அடிச்சோம்னா 11 11s are 100 என்னது 21 அடிக்கலாம். பட் இது 111 அடிக்க முடியாது. அப்போ இது ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கு? நாட் ஈக்குவல்ட்டா இருக்கு. R1 நாட் ஈக்குவல் டு என்னது? R2. R1 நாட் ஈக்குவல் டு என்னது? R2 அப்படின்னு அர்த்தம். therefore the given sequence is not GP அப்படின்னு எழுதணும். புரியுதா? குட். பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர், only 2 mark. தேர்ட் ரோமன் லெட்டர் 0.5 0.05 0.005 up to அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் அப்போ R1 கண்டுபிடிக்கிறோம். T2/T1 0.05 டிவைடட் பை 0.5. நியூமரேட்டரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால மேலே கீழே 100ஆல் டிவைட் பண்ணிக்கோ, சாரி மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ இங்கே மேலே உள்ள பாயிண்ட் போயிடும். 5 கீழே ஒரு 0 சேரும்.
50 அடிச்சோம்னா 1/10. நெக்ஸ்ட்டு R2 T3/T2 சரிங்களா 0.005/0.05 நியூமரேட்டரில் 1000 மல்டிப்ளை பண்ணு 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால மேலே கீழேயும் நியூமரேட்டரில் பண்ணிக்கோ ஈக்குவல் டு பாயிண்ட் போயிடும் இங்கே 15 வரும் அடிச்சிட்டோம்னா 1/10 அப்போ R1 ஈக்குவல் டு R2ன்னு வருது R1 ஈக்குவல் டு என்ன வருது R2 அப்படின்னு வருது therefore R1 ஈக்குவல் டு R2 அப்படின்னு வருது அப்போ இது என்னது therefore it is என்னது GP அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்படின்னு பார்த்துக்கோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்த்து சம்மில் என்ன இருக்கு ரோமன் லெட்டர் 4 எக்ஸசைஸ் 2.7 1/3 1/6 1/12 அப் டு இது ஜிபியான்னு கேட்டிருக்கு அப்போ R1 ஈக்குவல் டு T2/T1 1/6 டிவைடட் பை 1/3 மேலே உள்ள இதை ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீழே உள்ளதை ரிசிப்ராக்கல் பண்ணிக்கோ அடிச்சிட்டோம்னா 1/2 1 3 is 3 2 3 are 6 R2 கண்டுபிடிக்கிறேன் T3/T2 அப்போ 1/12 டிவைடட் பை 1/6 மேலே உள்ள 1/12 இருக்கட்டும் டினாமினேட்டரில் உள்ள ரிசிப்ராக்கல் பண்ணோம்னா 1/2 அப்போ இது ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கனால R1 ஈக்குவல் டு R2 அப்படின்றனால therefore it is என்னது GP அப்படின்னு அர்த்தம் ஓகே குட் நெக்ஸ்ட் புரியுதான்னு பார்த்துக்கோ ஃபிஃப்த்து சம்மில் வந்து 1 -5 -25 -125 இருக்கு ஓகே அப் டு சரி R1 T2/T1 அப்போ -5/1 -5 R2 T3/T2 -25/-5 -5 அடிச்சிட்டோம்னா +5ன்னு வருது +5 அப்படின்னு வருது அப்போ -5 வேற +5ன்றது வேற புரியுதுங்களா சொல்றது மேலே -5 வருது மேலே -5 வருது கீழே என்ன வருதுன்னு பாரு -25 +25 கொஸ்டின் ஒரு தடவை அகைன் பார்த்து வரை கரெக்ஷன் பண்ணிக்கோ +25 இருக்குடா கொஸ்டினில் தம்பி அப்படின்னா கரெக்டாக தானே வரும் இது +25 அப்போ இதுவும் +25 அப்போ ஒரு மைனஸ் மிச்சம் வரும்ல புரியுதா சொல்கிறது இதை நம்ம அடிச்சு ரப் பண்ணி செஞ்சு காட்டுறேன் என்ன வரும் 25/-5 அப்போ 5 பைசா 25 என்ன 25 -25 அப்போ R1 ஈக்குவல் டு இன்னொன்று வேணால் போட்டுக்கன்னா என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்குல்ல அப்போ R3 ஈக்குவல் டு T4/T3 -125 வெறும் 25 அடிச்சிட்டோம்னா -5 அப்போ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3 therefore it is என்னது GP அப்படின்னு அர்த்தம் புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ குட் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் சிக்ஸ்த்து ஒன் 120 சிக்ஸ்த்து ஒன் 120 60 30 18 அப் டு அப்போ R1 ஈக்குவல் டு T2/T1 60/120 அப்போ என்ன வந்துடும் 1/2 நெக்ஸ்ட்டு R2 T3/T2 அப்போ என்ன வரும் 30/60 அடிச்சுட்டா 1/2 R3 T4/T3 18/30 18 or 15 18 30 6 3s are 8 என்ன வரும் 10 வரும் மேலே கீழே வந்து 6 3s are 18 10 அப்படின்னு வருது 3 2s are 6 5 2s are 10 அப்போ இது மூணுக்கு உள்ள வித்தியாசத்தை பாரு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது இது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது therefore R1 ஈக்குவல் டு R2 பட் R3 வந்து என்னது நாட் ஈக்குவல் டு therefore it is not GP அப்படின்னு எழுதிக்க சரிதா சொல்கிறது பெருக்குத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு அர்த்தம் ஓகே குட் நெக்ஸ்ட்டு ஒரே ரோமன் லெட்டர் தான் செவன்த் சம் ஓகேயா குட் செவன்த் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு 16 4 1/4 அப் டு அப்படின்னு கொடுத்துருக்கு 1 1/4 வெரி குட் இப்போ R1
T2 by T1. T2 by T1. 4 by 16. 1 by 4. Right. R2. 1 by 4. சரி டேரெக்டாக எழுதிட்டேன், இல்லை நீ எழுதிக்க ஃபார்முலாவை. ரைட், வெரி குட். என்ன வரும்? T3 by T2. 1 by 4. ரைட்டு. அப்போ R3 ஈக்குவல் டு T4 by T2. சாரி, T3. அப்போ 1 by 4 டிவைடட் பை என்னது? 1 ஈக்குவல் டு என்னது? 1 by 4. அப்போ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R3. எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வருது. தேர்ஃபோர் இட் இஸ் என்னது? ஜிபி அப்படின்னு அர்த்தம். இல்லை த கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஜிபி அப்படின்னு எழுதணும். புரியுதா சொல்கிறது? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு சம் இஸ் ஓவர். ஓகே, குட். ஃபஸ்ட்டு ரோமன் 2.7 ஜிபியா அப்படின்னு கேட்டிருக்கு. எந்தெந்த சம் ஜிபி அப்படின்னு பார்த்துக்கோ. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, ஓகேயா? வெரி குட், தேங்க்யூ.